பார்வதீபதையே. ஹர ஹர மகாதேவ. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் வட்டம் அருள்மிகு ஆபத்சகாயேஸ்வர சுவாமி திருக்கோவில் ஆலங்குடி குருவினுடைய பரிகாரத்தலம். இவ்வாலயமானது மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று முப்பெருமைகளை சிறப்புடைய இவ்வாலயத்திலே வருகின்ற 12/7/2024 அன்று திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு திருவிழாவானது நடைபெறவுள்ளது. இவ்வாலயத்தின் இறைவன் ஆபத்சகாயேஸ்வரர். பார்க்கடலை கடைந்து பொழுது ஏற்பட்ட ஆழகால விஷத்தை சாப்பிட்ட சுவாமி ஆபத் காலத்தில் சகாயமன்ன ஈஸ்வரர். அதனால் இவ்வாலய ஈஸ்வரருக்கு ஆபத்சகாயேஸ்வரர் என்று பெயர். சுவாமி விஷம் சாப்பிட்டு மௌனமாக இருப்பதனால் அவருடைய சுரூபமான தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தியாக இருந்து சனதர், சனந்தனர், சனார்தனர், சனத்குமாரர் என்கிற 4 சனகாசி மகர்ஷிகளுக்கு சின்முத்திரையை காமித்து மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இந்த 3 ஆசை அடைக்கு வாழ்ந்தால் இறைவனான என்னை அடையலாம் என்று மௌனோபதேசம் செய்து வைக்கிறார். ஆதிசங்கரர் சிவஞானம் பெற்ற ஸ்தலம், திருஞான சம்பந்த பெருந்தகையால் பாடல் பெற்ற திருத்தலம். இவ்வாலயத்திலே கடந்த 2009ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. 12 ஆண்டுகள் நிறைவுற்றதை முன்னிட்டு குடமுழுக்கு விழாவானது வருகின்ற 12/7/2024 அன்று வெள்ளிக்கிழமை காலை 5:30 மணிக்கு மேல் 6:18 மணிக்குள் நடைபெற உள்ளது. வருகின்ற 7/7/2024 இறை அனுமதி பெற்று மகா கணபதி வழிபாட்டுடன் யாக பூஜைகள் எல்லாம் தொடங்குகிறது. சுமார் 6 கால பூஜைகள் இங்கு நடைபெற்றுகிறது. 61 குண்டங்கள் அமைத்து 100க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள், 12க்கும் மேற்பட்ட ஓதுவா பெருந்தகைகள் எல்லாம் கலந்து கொண்டு இவ்விழாவானது சிறப்பாக நடைபெற திருக்கோயிலின் சார்பாக விரிவான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாலயத்திலே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழானை கண்டுகளித்து யாவரும் வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வளமுடன் வாழ எல்லாம் அல்ல ஏழவார் குழலி உடனவர் ஆபத்சகாயேஸ்வரன் பெருமான் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியின் பாத கமலங்களை பணிந்து வாழ்த்துகிறோம். ஸ்ரீ குருவருள் பெற்று வளமுடன் வாழ்க.